அருந்தவ முனிவரும் அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ மருதரும் இவரோ மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் இந்திரன் ஆணையும் இந்திரன் ஆணையும் தானும் வந்து இவனோ தானும் வந்து இவனோ தானும் வந்து இவனோ எம்பெருமான் 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 உன் கோயிலின் வாசல் உன் கோயிலின் வாசல் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க சுந்தரர் நெருக்க சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க விச்சாதரர் நூக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் இயக்கரும் மயங்கினர் இயக்கரும் மயங்கினர் திருவடித் தொழுவான் திருவடித் தொழுவான் திருவடித் தொழுவான் தொழுவான் திருவடித் தொழுவான் திருவடித் தொழுவான் திருவடித் தொழுவான் அரங்கத்தம்மா அந்தரம் பாரிடம் அந்தரம் பாரிடம் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ இல்லை மற்றிதுவோ இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா 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 பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. Good. Next devotee, please. Abhirami ji, please. Yes, ma'am. Namaste ji. Namaste. அந்தரத்த அமரர்கள் அந்தரத்த அமரர்கள். Repeat 2 times. அந்தரத்த அமரர்கள். கூட்டங்கள் இவையோ கூட்டங்கள் இவையோ கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் அருந்தவ முனிவரும் அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ மருதரும் இவரோ மருதரும் இவரோ இந்திரன் ஆணையும் இந்திரன் ஆணையும் இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ தானும் வந்திவனோ தானும் வந்திவனோ எம்பெருமான் 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 உன் கோயிலின் வாசல் உன் கோயிலின் வாசல் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க சுந்தரர் நெருக்க சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க விச்சாதரர் நூக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் இயக்கரும் மயங்கினர் இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் திருவடி தொழுவான் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் அந்தரம் பாரிடம் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ இல்லை மற்றிதுவோ இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா 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 பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே. Thank you. Good. Can I have the next devotee to chant line by line? Next Vasanta Mani ma'am. Sorry, Kavita ji, please. Yes, Guruji. Om Namo Narayana. Hari Om. அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அந்தரத் அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அந்தரத் அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ
அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. Thank you, Guruji. One more devotee to chant line by line. Sri Lakshmi ji, please unmute. Om Namo Narayana Guruji. சரி. அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அந்தரத் தமரங்கள் கூட்டங்கள் இவையோ. அமரர்கள். அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ. எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க. இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. Good. Now we will see the brief meaning of this pasuram. The 7th pasuram is actually the expansion of the 6th pasuram. In the 6th pasuram, he lists the people, Devas, Maruthar, Ashtavasukal, Subramanya Swami, who all are standing there to have the darshan of the Lord. In this pasuram also, what he says, Emberuman un koilin vasal. Emberuman is addressing the Lord. Un koilin vasal. In front of your temple, who are all standing? Andarat amarargal kootangal ivayo. Andarat amarargal is, before saying those, actually in the 3rd line it is said that Indiran aanayum thanum vandivano. Indiran is the leader of the Devas. So he says, at the entrance of your divine temple, who has come? Indiran, the leader of the Devas. Aanayum, the name of the elephant of Indran is Airavadam. So he has come with this Airavadam in front of your temple. Indran aanayum thanum vandivano. He has come along with the others, with whom Andarathu amarargal kootangal ivayo. Andaram is the heaven or the sky. Andaram. Even in Thiruppavai, you would have got that word, Andaram. Then Andaram, Andarathu amarargal. So one who were residing, like we say Bhumi, the earth is our residing place. For Devas, it is Andaram. So Andarathu amarargal kootangal ivayo. What is that kootangal means? They have come along with their families, assistants, vehicles, and all such things, drums, musical instruments. Arundava Munivarum Marutharum Ivaro. Arundava Munivar, you can say, is Sanaga Sanagathiyar, that 4 Manasa Putras of Brahma, or the Saptarishis with their wisdom and knowledge. Arundava Munivarum Marutharum Ivaro. Again, that 49 Maruthakals. Then Indrananayum Thanum Vandivano Visa. Emberuman un koilin vasal. Sundarar Nerka. Sundarar, then Vichadarar, Vidyadarar,
then Iyakar is Yakshar. They are all the different species of the Devas. So Sundarar, Nirukka. Nirukka is just pushing each other. You are in a big crowd pushing each other. Nirukka, which Chadarar Nukka, Iyakarum, Mayanginar. All the three, what they are doing, they were Mayanginar, means you were mesmerized. You were in a trance state. For what? Iyakkurum Mayanginar, Thiruvadi Thozhuvan. Just to have the darshan of the lotus feet of the Lord. When you are so eager, overwhelmed to see something, what happens? You are in a different frame of mind. That you are eager, the whole, each and every atom of your body is waiting to have something, is waiting to have a divine experience. This is the same, similar experience which has been described. Iyakkarum Mayanginar, Thiruvadi Thozhuvan. Andaram Paridam. Again, the word Andaram is used. Andaram is sky, Par is this earth. So between the sky and the earth, there is no space. Andaram Par, Idam Illai. Idam is the space. Idam Illai Matriduvo. So these Devas, Yakshas, Gandharvas, then Vidyadharars, they all have been in a big crowd with their families, assistants, then vehicles, their musical instruments, singing. Because in the previous pasuram we saw, they are all singing and dancing, enjoying, overwhelmed to see the darshan of the Lord. So Andaram Paridam. So they have filled the space between the sky and the earth. So it is fully filled now. There is not a single space. Andaram Paridam Illai Matriduvo Arangathamma Palli Ezhundarulaye. This also shows one thing. In the previous pasuram also he expressed that when the leader is their Sishyas, their assistants, their vehicles, everybody is in a crowd, pushing and pulling each other to have the darshan of the Lord. It also shows that because Kumara Dandam, Kumaran is the Subramanya Swami in the previous pasuram, Dandam is that is assistance or whoever is under him. Now, when so everyone is together to have the darshan of the Lord, it also shows that before the Lord, no one is big or small. Everyone are his devotees, everyone are his children. So everyone has come together, pushing each other and overwhelmed and waiting to have that divine experience, mesmerized in their transcendental form of mind. So they are all waiting in front of your temple. Now Alvar is along with them. Alvar is from the earth. The all other who have described are from the heavenly abode. So there is no difference between in front of the Lord. So all of us are waiting to have your darshan. Arangathamma Palli Ezhundarulaye. So it is high time. The Lord, please wake up from your sleep. This is the essence of the this pasuram, where he describes about different people from the heavenly bodies also, with their families, assistants, drums, musical instruments, vehicles. Everyone are waiting to have the darshan of the Lord. This is the gist of the 7th pasuram. We will learn and the pasuram as well as the gist of the meaning, brief meaning of the pasuram in the next class, 8th pasuram. Tondaradi Podiyalvar Thiruvadigalai Sharanam. Keep practicing. Thank you, Guruji. Thank you. Thank you, Guruji, for the wonderful explanation of Pasuram 7 of Thiruppaliyezhuchi. Now we will move on to the Thiruppavai class by Ramabhadran Guruji. Gayatri ji, are you able to locate Ramabhadran Guruji? Rajeshwari ma'am, Aruna ma'am. Not yet joined, I think, ma'am. I'm also not able to locate. Okay, ma'am. So you can have one more devotee to chant the Thiruppaliyezhuchi pasuram of the day till Guruji joins. Okay, So one Guruji. more
and get an opportunity. Then Yashodaji, please. Yashodaji. See, devotees who Dakshini wants to Subramanyam ji. learn should be also alert. So that you Dakshini put an opportunity. Subramanyam. Kavita ji. Namaskaram, Guruji. Namaskaram. Guruji has joined. Hello. Not yet. Okay. Who is going to chant? Namaskaram, Guruji. Okay. Dakshini Namaskaram. Subramanyam. Andarat Tamarargal Kuttangal Ivayo. அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ Arindava Munivarum Marutarum Ivaro. அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ Indiran Anayum Tanum Vandivano. இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ இந்திரன் ஆணையும் தானும் வந்திவனோ எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க. சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நோக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ. அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. Good. Thank you, Guruji. Guruji has joined. Guruji. Okay. Thank you. Namaskaram, Gayatri Guruji. ji. Namaskaram, Guruji. Rajeshwari ma'am, are you able to see Guruji with mic? No, ma. Gayatri ji, please make Guruji as presenter. Got the message in the group, Guru, that Guruji has joined. Gayatri ji, please give mic to Ramabhadran Guruji. Guruji has joined and raised hand. We are unable to locate Guruji. Namaste, namaste. Harihi Om. Shuklam Bharataram Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannavadanam Dhyayet Sarva Vignopashanteye Lakshmi Natha Samarambam Natha Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Shri Vishnu Chitta Kulanandana Kalpavallim Shri Rangaraja Harichandana Yogadrishyam Sakshat Shamam Karunaya Kamalam Ivanyam Goda Mananya Sharana Sharanam Prapadde. Om Namo Venkatesaya. My pranams to everybody. Let's recapitulate the two pasurams that we learned yesterday. That is 11 and 12. I'll chant slowly so that you can follow me while you are in mute. Katru karavai ganangal palakarandu
செற்றார் திரளழியச் சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றவர் அல்கொல் புனமயிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக் குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் தனைத்திளங்கற்றருமை கன்றுக் கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கைக் கோமானைச் செற்ற மனத்துக் கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். Let's move on to Pasanam number 13, the first volunteer for the day. Namaskaram Guruji. Namaskaram Guruji. Ahota Lavanya ji, please unmute. Chitra Chidambaram ji. Okay, Lavanya ji, go ahead. Namaskaram Guruji. Namaskaram. புள்ளின்வாய் கீண்டானை புள்ளின்வாய் கீண்டானை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கிள்ளி கலந்தானை கிள்ளி கலந்தானை களைந்தானை கிள்ளி களைந்தானை கிள்ளி கலந்தானை கிள்ளி கலந்தானை கலந்தானை களைந்தானை கிள்ளி கலந்தானை களைந்தானை just say களை களை களைந்தானை கலந்தானை கலந்தானை களை களைந்தானை 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 கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் Thank you, Guruji. Thank you. Next person. Chitra Chidambaram ji. Namaskaram Guruji. Namaskaram. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார்
வெள்ளி எழுந்து வெள்ளி எழுந்து வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வியாழம் உறங்கிற்று வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான் புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் போதரிக் கண்ணினாய் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குள்ளக் குளிர குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே குடைந்து நீராடாதே குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பாவாய் நீ நன்னாளால் பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கள்ளம் தவிர்ந்து கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கலந்தேலோர் எம்பாவாய் கலந்தேலோர் எம்பாவாய். Okay, thank you. Next person. Satyalakshmi ji, please unmute. Satyalakshmi ji. Namaskaram. Let's do line by line. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின்வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின்வாய் தீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். Thank you. Let's see the meaning of this pasuram. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். Because they are talking about another beautiful lady. The eyes are so beautiful, that's why they are saying Podari Kannina. Now she's saying we want to chant the name of the Lord. So what is the greatness of this Lord? Pullinvai Kindane Polla Arakkane Killi Kalaindane. Actually, you can interpret it in two ways. Let's see what it is. Pullinvai Kindane. Pull means bird. We saw that, Pullum Silambenahan. The bird, the mouth of that bird, it completely, smashed. Who did that? For Jatayu, Ravana did that. Pullinvai Kindane Polla Arakkane. Polla Arakkane is a very wicked asura. All asuras are wicked. Why is he using the word Polla Arakkane? There are good asuras also, like you find that Praklada or Vibhishana, and therefore she is using the wicked asura, who is Ravana, Polla Arakkane, Killi Kalaindan. That means he has just completely smashed him and then completely removed him from the scene. Kalaindan. So that means he's talking about Ramavatara. So Ramavatara, he has killed this Ravana. He was a wicked asura who killed this Jatayu, and therefore she is referring to Ramavatara. The same, this line you can interpret for Krishna Avatara as well as Narasimha Avatara. Pullinvai Kindane. So in Krishna Avatara's episode, there is an asura called Bakasura. Baka means crane, koku. So one day, one of the Kamsa sent one of the asuras called Bakasura. He came in the form of a crane. He was standing on the opposite side of Jamuna. When Krishna came to take bath there, he flew from the other side and he came to Krishna and then completely gulped him. When he was about to swallow him, at that time Krishna was like a ball of fire in his throat, and therefore he completely spit. And then through the Krishna came out of his his mouth.
So immediately Krishna, what he did was he took the beak, the beak of that crane and tore it into 2 pieces. So pullin vai, that means the beak was completely skinned, and that means it just tore open that, this pull, that means that crane, that refers to Krishna avatar, pullin vai kindane. Polla arakkane killi kalaindane. Polla arakkan, one of the asura is also Hiranyakasipu. Hiranyakasipu, Polla arakkan, because he was tormenting his own son. So he was creating problem for his own son, and therefore he is called as Polla arakkan. Killi kalaindane, because the Hiranyakasipu got a bone from Brahma. There he said, he first wanted immortality. But Brahma said, I can't give Brahma because I am myself not immortal, because after my period of 100 years, my period is also over, so I am not immortal, so I don't have the power to give that immortality. So he said, okay, I'm going to ask you a bone, you give me whatever. So he asked him, I should not die during day or night. I should not during in the sky or in the bhumi. So many things he said. He made several permutations, combinations, so that he felt that by getting that he will become immortal. So one of the things which he said was, I should not be killed by any weapon, astram. I should not be killed by any weapon. So when Narasimha Murthy came, he did not, although we can see in the temple holding Shankha Chakram and all those things, he came with just 2 hands. There was no weapon in his hand, and he used his fingers, Killi Kalaindan. Therefore he, used his fingers. In fact, it is said that Sudarsana Chakra became his, this nails. Bhagavan used his nails to Narasimha Killi Kalaindan. So that means he just completely removed him. That's when Kalaindan means he was groping or browsing his this chest and all those things, see whether there is some kind of a good merits or punyam in his he could detect, so that he can spare him. But unfortunately he couldn't find anything, and therefore he's Killi Kalaindan. So he completely removed him from the scene. So that is what is referred to. So we are going to chant about Rama, Krishna, Narasimha. Hari is Narasimha, Rama, Krishna. So you want to chant the Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna. You want to chant the Kalisantarana Upanishad mantra. So Kirtimai, so his fame, the name and the fame of that great Narayana's name, Padipai, we want again Nama Sankirtanam. So we want to chant that name of the Lord, who is so great. And therefore we want to say, in the meantime, what has happened? Pillaigal ellarum Pavai Kalampukar. All the young ones or the novices who are into this our Sangam, Pillaigal, we already saw Pilla Edindirai. So all these people are what they have done. Pavai Kalampukka. They've all gone to the the ground or the place where they're supposed to assemble. The place is called as Kalam. So when you say the place for the battlefield is called Porkalam, where they fight. Porkalam. Similarly, Pavai Kalam. So all these people have gone to the ground where we're supposed to assemble, and they've already gone there. So you are still sleeping. Pavai Kalampukar. Again, she is giving evidence. One evidence is all the people have got up and then they've all gone to this place. That is one evidence. Second evidence is Velli Ezhundu Vyazham Urangittu. Velli refers to the Venus. The Venus has already risen. Generally, the Venus plant can be sighted early in the morning. That's why in Tamil call is Vidivelli. Vidivelli Thonriyadu, we say that. Vidivelli means the Vidi means at the early morning. So early morning, the Venus planet has been sighted. Velli Ezhundu Vyazham Urangittu. Jupiter is only during the night time, and it is already not visible. Velli Ezhundu Vyazham Urangittu has gone back. Therefore, it is all indication that the day is already dawn. Velli Ezhundu Vyazham Urangittu. Pullum Silamirgan. Again, saying all the birds have also started chirping. In the 6th pasam, she begins by saying Pullum Silamirgan. Same thing she's using. All the birds have started chirping. That means it's all indication the day has dawned. Podari Kannina. Podu Ari Kannina. Podu means a beautiful white flower. Ari means honeybee on that flower. On a white flower, a honeybee is like that. So your eyes are like this white and the blackish, like a beautiful flower on which a beautiful honeybee is there. So Podari Kannina, such a beautiful, attractive eyes that you have. And because of that, Krishna got attracted to you because of your eyes. Podari Kannina. And that eyes we want to see, but you are just closing it and sleeping. Podari Kannina. Kulla Kulira Kudaindi Neeradade. So you all go to the Yamuna river. Kudaindi means we got to completely immerse ourselves into that, this Yamuna river, Kudaindi. Kulla Kulira, that means the harsh Yamuna river is Kulira. That means it all will initially will get shivering because the Yamuna is so cold. Kulira, Kudaindi Neerada, we got to take bath like that, completely immerse ourselves. Normally people just don't take bath, they don't take the head bath, but you should take the head bath when you're on the Vrata day. So therefore, Kulla Kulira, and you should get completely immersed into that, the Yamuna river. Kulla Kulira, Kudaindi Neerada de. Palli Kadatyo, and you keep on sleeping like this. Pavai. Pavai means, one meaning of Pavai is young lady. Other means Pavai means also, this doll. You seem like a doll. Doll means the doll is, like an inert. It doesn't speak, it doesn't hear or anything like that. You seem to be like that, a doll. Beautiful. Doll is also beautiful. You're also a beautiful lady, but then you don't seem to be responding to us. Pavai. Ni Nannala. Nannala, today is a very auspicious day.
So today is a very auspicious day. Nannalal kallam tavirndu. So we are able to see the movements in your body, and therefore you are only pretending to sleep. Kallam means pretension. That means you are pretending to sleep. So kallam tavirndu. So remove your pretension. Kalandero. You come and join and merge with us. Kallam also means this stealing. Kalvara means the stealing. That means what you are doing is you are enjoying your company with Krishna alone. Normally in Bhakta Sangam, people are supposed to share their experiences with what they have with the Bhagavan, and therefore you're like a thief. You are only enjoying yourself. You should come and share that experience that you have with Krishna. Kallam tavirnde, kalandelo remba. So let all join together. Please come and join with us and merge with us. So that is what is being said about this particular pasram. So this particular pasram is also referred to the acharyas. Also the acharyas, what do they do? Pullinvai kindane pollarakane killi kalendane. That means the acharyas go out into this world, conduct debates, and then establish the supremacy of the Sriman Narayana and get the people on their side, which Ramanujacharya did. He got his own guru as his own disciple. So like that, then Tiruvaranga, Mudanar, all those people. So all these acharyas go and then through arguments and debates, get the people on their side, gain victory over them. So Pullinvai kindane pollarakane killi kalendan. So we have got to sing the glory of our acharyas. Kirtimai Padipol. So all the people, all the disciples have already gone to the Acharya's place to listen to his Upanyasam, but you are still sleeping, because the Velli Elinde Vyalam Varangitri means, that means you are the Jnanam has arisen in those people, and all this, the darkness has completely gone. Velli Elinde Vyalam Varangitri, Pullum Silambinahan. So the birds have also started. That means the Siddhisyas have also started asking questions, the doubts and all those things. Pullum Silaman Podari Kandina. Such a beautiful lady, you got so much this kind of a vision in yourself. You are a great disciple of our Acharya Podari Kandinai Kulla Kulira Kodendina. That means you have got to listen to the Acharya's Upanyasas and Rahasya Trayasaram. That means the three Rahasyas, Ashtakshari, Dvayam, and then Charama Slokam. Is explaining that we should completely get immersed into that kind of a jnanam, and then start meditating on that and try to understand the inner meanings of all those rahasya terasam kulla kulande kulandinarade pallikudatu, but still in the tamasic mode of sleeping. So this is auspicious day. He's going to talk about great things in today. So please remove your pretension and then come and join with us. That's what it is being said in this pasuk. Let's move on to pasaram number 14. the volunteer for the first iteration. Radhika Shivaprakasam. Radhika ji, please. Hari Om, Hari Om. Hari Om, sir. Ungal Purakadai. Ungal Purakadai. Ungal Purakadai. 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 Correct. Tottattu Vaviyul. Tottattu Vaviyul. Tottattu Vaviyul. Sengalanir Vainegilndu. Sengalanir Vainigazhindu. Sengalanir Vainigazhindu. Ambalvai Kumbinakan. Ambalvai Kumbinakan. Ambalvai Kumbinakan. Sengal Podikkurai. Sengar Pudai Sengar Pudakkurai. Podikkurai. Podikkurai. Venpal Tavattavar. Venbal Tavattavar. Tangal Tirukkoyil. Tangal Tirukkoyil. Tangiduvan Podandar. Tangiduvan Podandrar. Engalai Munnam. Engalai Munnam. எழுப்புவான் வாய்ப்பேசும். எழுப்புவான் வாய்ப்பேசும். நங்காய் எழுந்திராய். நங்காய் எழுந்திராய். நாணாதாய் நாவுடையாய். நாணாதாய் நாவுடையாய். நாவுடையாய்.
நாவுடையாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஏந்தும் தடக்கையன் ஏந்தும் தடக்கையன் பங்கயக் கண்ணானை பங்கயக் கண்ணானை பங்கயக் கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பாடேலோரெம்பாவாய் பாடேலோரெம்பா sorry sir, is it ba or pa? பாடேலோரெம்பாவாய். Okay. பாடேலோரெம்பாவாய் பாடேலோரெம்பாவாய். Thank you. Thank you. Thank you, sir. Yeah. Next person. Maheshwari ji. Maheshwari ji. Namaste, sir. Namaste. உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடை உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் தோட்டத்து வாவியுள் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் ஆம்பல்வாய் கூம்பின கான் ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை செங்கல் பொடி கூரை செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் வெண்பல் தவத்தவர் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் தங்கள் திருக்கோயில் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் சங்கிடுவான் போதந்தார் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எங்களை முன்னம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் எழுப்புவான் வாய்ப்பேசும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நங்காய் எழுந்திராய் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் நாணாதாய் நாவுடையாய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் ஏந்தும் தடக்கையன் ஏந்தும் தடக்கையன் அங்கயக் கண்ணானை அங்கையர் கண்ணானை அங்கையர் கண்ணானை not அங்கை, it is பங்கய பங்கயக் கண்ணானை பங்கையர் கண்ணானை பங்கையர் கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பாடேலோர் எம்பாவாய் பாடேலோர் எம்பாவாய். தேங்க்யூ குருஜி. So, next person. Sharada ji, please. Sharada ji. Sharada ji, please. Namaste, Guruji. Namaste. Let's do line by line. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புடக்கை தோட்டத்து வாவியில் உங்கள் புடக்கை தோட்டத்து வாவியில். So it is a ra, no? Try to practice. புழக்கடை புறக்கடை புறக்கடை hold the tongue ra. புழக்கடை புறக்கடை புறக்கடை. செங்கழுநீர் yeah, go ahead. உங்கள் உரக்கடை தொட்டத்து வாவையில் உங்கள் புறக்கடை தொட்டத்து வாவையில். செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் தங்கரநீர் வாவையில் நெருங்கம்பால் வாவை கும்பனி கான். செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கரநீர் வாவினெங்கு
செங்கருநீல் வாவியங்கு வாய் நெகிழ்ந்து வாய்வு நெயுங்குல் வாய் நெருங்குல் நெகிழ்ந்து நெகுந்து வாய் நெகுந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் ஆம்பல்வாய் கூம்பினகான் ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடுக்கூரை வெம்பல் தவத்தவர் செங்கல் பொடுக்கூரை வெம்பல் தவத்தவர் வெண்பல் தவத்தவர் வெம்பல் தவத்தவர் வெம்பல் தவத்தவர் வெண்பல் டாடா டாடா நா தட் நா வெண்பல் ஓகே குருஜி வெம்பல் வெண் தவத்தவர் நா நா வெண்பல் வெம்பல் not im, it is in. Venpal, Venpal. வெம்பல் Venpal. வெம்பல் Not ma. Ven. Venpal. வெண்பல் Correct. Venpal tavattavar. வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் எங்கள் முன்னான் எழுப்புவான் வாய்ப்பேசும் எங்கள் முன்னான் சாரி குருஜி எங்களை முன்னம் எங்களை முன்னன் எருப்புன்வான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் எருப்புன்வான் வாயு பேசும் எங்களை முன்னம் எருப்புன்வான் வாயு பேசும். We practice the Shra because it's, I understand, for other than non-Tamil speaking it's difficult, but practice that. Erupon vaipes. Nangai எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். நங்காய் நெருந்தராய் நானாதாய் நாவுடையான். நங்காய் எருந்தராய் நானாதான் நாவுடையாய். செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். செங்கோடு செக்கரம் எந்துன் தடக்கையான். செங்கோடு செக்கரன் எந்துன் தடக்கையான். தடக்கையன். தடக்கையன். பங்கய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். பங்கய கணக்கண்ணை பாடேலோர் எம்பாவாய். பங்கய கடக்கண்ணை பாடேலோர் எம்பாவாய். பங்கய கண்ணானை. பங்கய கண்ணானை. பங்கய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். Thank you. Let's see the meaning of this. In this particular case, in this girl, she has got a gift of God. She can speak very well. So that's what they are referring to here. Now, this lady is saying, when they woke her up, when they are trying to wake her up, she is saying, these people said, no, the lotus are blown, etc. She said, you people don't have time. You don't sleep at night, and therefore you take the lotus bud, and then you, through your hand, you just open the petals and say the lotus has blown. She's saying, no. There is a pond in your house. You look at the pond. Ungal purakkadai thotattu vavi. So that means in your backyard of your house, in that garden, there is a thotatil. Vavi means a pond. There is a pond in your house. Sengainir vainu. There is a red lily which has already blown. The red lily blooms only when the sun rises. No, so you see that there is this. You are growing this red lilies. The red lilies have opened their mouth. So red lilies vine again. That means it has become fully bloomed. Ambalvai kummin. We also got these blue lilies which are in this. They blow only when they see the moonlight. And now because the moonlight is not there, they have all become completely closed their petals. Ambalvai kumbinakan. So that means you don't have to look at the evidence from our side. Please look at your own side, your own garden. There is a pond. The red lilies have already bloomed, and then the blue lilies have all closed their petals. Ambalvai kumbinakan. That is one evidence. Sengal podikure venbal tavattavar tangal tirukoil sangiduvan podanda. There are a group of people who are going. Who are they?
Sengal Podi Kure. So that means Sengal is the brick. So when you take the bricks color, the bricks, the powder of the brick color is saffron in color, So those people are wearing the saffron cloth, the sannyasis. The sannyasis normally wear saffron cloth. Why do they wear the saffron cloth? Saffron cloth, when you look at the sunrise, it's also, saffron, that is reddish in color. When the sun sets also, it is reddish in color. So the sannyasis are supposed to maintain the equanimity, whether there's a joy or the sorrow. And that's why one of the reasons why they wear this saffron cloth. Sengal Podi Kure. Again, Kure, in Tamil, we have this Kura Padava. That is what they do is when they, this Mangalya Dharam, it is also red in color. Sengal Podi Kure, Venbal Tavat Tavat. So Pal, that means they got the teeth which is pure white in, color. Whenever any person consumes only the sattvic type of foods, the teeth will also be whitish in colors, and therefore they take only the sattvic type of foods, and therefore Venpal Tavat Tavat. Tavatam, they do all this penance. These people, the sannyas, are doing this penance, and what are they doing? They are going to the respective temples and they want to blow the conch. We saw that in the 6th Pasuram also. When this, Pullarayan Koilil, Vellai Vili Sengin, Peraravam Ketilu. Similarly, she is saying, Tangal Tirukoil, they are going to the respective temples where they are the priests. Sangiduvan Podanda. So that means they want to blow their conch, and therefore it has already dawned. So they are all going to the respective temples. The sannyasis are going, taking their conch in their hand, and they're going to the temple for blowing the conch to wake up the Lord. That's Suprabhatam. Sangiduvan Podanda, they are going. And this lady has the previous day told all of them, no, tomorrow I am going to get up early in the morning, I am going to wake you, all of you. I'm the first person to get up. That's what you told me. He told us, Engale Munnam எழுப்புவான் வாய்ப்பேசும். You had that big mouth of saying that tomorrow I'm going to be the first person to get up and wake you all, but you have not done that. Engale Munnam எழுப்புவான் வாய்ப்பேசும் Nangai. Nangai means complete. No, the Nambi is Purnatvam. Nangai, she is a complete lady. That means she has got great affection for Krishna Paramatma, and therefore she is addressed as Nangai, the Purnatvam, the complete, the full Parabhakti she has got. Nangai, Elindira, please get up. Nanadai, that means you don't have shame. You promise that you will get up first and then wake us all up, but then we people will have to come and wake you up. So that is the kind of state you have put yourself into. Nana, you don't have even the shame. Having called, woken up, you are not getting up. Nowadays, you only have the word, you have only the tongue. That means you only, keep saying that we don't follow what you have said, and therefore you have got only the Navodaya. Other meaning of Nana, that means non-adai. That means one who doesn't have that ego. So that means he doesn't have the ego, and therefore she is addressing as Nanadai. Nowadays, means another meaning of nowadays, means he is the person who is got the gift of cap, and she is capable of convincing Krishna to grace all of us. So that means you have got that capability to talk well before Krishna. We don't have that kind of a courage or that kind of a the capacity to talk to Krishna, but you have that capacity to talk to Krishna and then convince him and whatever we want nowadays. That's why we are waiting for you to join us. Other meaning of nowadays is you have got this beautiful voice, and therefore you will be able to sing the kirtans and then bhajans very well, and therefore you should join us so that we are able to chant very well. And therefore nowadays Shangodu Chakram Yendum Tadakai. That means he has got this, Bhagavan has got this Shanga Chakram. Shanga Chakram, he has got this Sudarsana Chakra and Panchajanya Shankam. Yendum Tadakai, he's got a very broad shoulders and then big hands, and therefore he's holding this Tadakai and very big eyes. In fact, Rama is called as Ajanubaha. Ajanubahu means, Bahu means the shoulder, Janu means the knee. So when his hands, when he puts down, it will go right up to his knees. That's why it is called as Ajanubahu. So that kind of a big hands. Tadakayan, Pangaya Kannane. Pangaya means lotus flower. Pankte Jayateti Pankajaha. That means one is coming from the marshy land. That means it is called marshy land, therefore it is called as Pankaja. Pankaja means it is coming out of the marshy land. So that is the lotus flower. Pangaj. Bhagavan's eyes are beautiful like the red lotus flowers. It is reddish in color. Pangaj, in fact, the Vishnu Sahasranam says Aravindaksha, Pundarikaksha, all those things are, as I told you yesterday, Andal has literally translated those kind of the Sanskrit names into Tamil, pure Tamil. Like we saw that Manathakinyan for the name of Rama. Similarly, Pangaya Kannan under Aravindaksha, Pundarikaksha translated as Pangaya Kannani Padil. We got to chant the name of the Lord. So you have got this beautiful voice, and then you have got the beautiful tongue. So we are all waiting for you to join us so that we can have a beautiful session of Nama Sankirtanam, so that Bhagavan will be completely pleased with us. So that is the meaning of this particular Pasuram. Let's continue our discussion tomorrow on the Pasuram number 15. Srimati Vishnu Chittarya Manonandana Hetave Nandanandana Nandaye Godaye Nityamangalam. Sarvam Sri Krishna Arpanamastu. Krishna 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 Krishna. Thank you, Guruji. Thank you for the excellent explanation of Pasurams. Let us conclude the session with the prayer, Ji.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ॐ नम इति हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे Thank you, Guruji. Thank you. Dhanyavad. Thank you, devotees.
Bye.